ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 12th எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் சரியா கோல்டன் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் சரியா. அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கேளுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்களை நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்து உங்களுக்காக கொடுக்குறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோம் சரியா. அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. முக்கியமாக நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. வரக்கூடிய நாட்களில் நாம் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களோட பப்ளிக் எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தலாம். அதாவது பேரியல் பொருளியல் இலக்கணம் தருக ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடிக்கடி பப்ளிக் எக்ஸாமில் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பணவீக்கம் என்ற பதத்தின் பொருள் தருக, பொருளாதாரம் என்பதின் பொருள் யாரு, வருமானத்தின் வட்ட ஓட்டம் வரையறு, ஜிஎன்என்பி சரியா அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் என்என்பிக்கும் என்டிபிக்கும் இருக்க வேறுபாடு, கண்டிப்பாக வேறுபாடுங்கிற கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா அதுலேருந்து மார்க்கை குறைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடினம் சரியா. அதனால் வேறுபாடு கொஸ்டின், வகைகள் கொஸ்டின், கம்பேரிசன் கொஸ்டின் அந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்டாங்கன்னா தயவுசெய்து அட்டன் பண்ணுங்கள் சரியா. அதுக்கப்புறம் தனிநபர் வருமானம் என்றால் என்ன, ஜிடிபி குறைப்பான் இலக்கணம் தருக, தற்போதுள்ள சூழலில் ஆள் குறைப்பதற்கான காரணம் தருக. அதுக்கப்புறம் சேயின் விதிகள் சரியா. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த இருக்கக்கூடிய அந்த டாபிக் கீழே கூடிய எல்லா கொஸ்டின்ஸுமே படிச்சுங்க. கண்டிப்பாக அதுலேருந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதுக்கப்புறம் விளைவு தேவை என்றால் என்ன, அதுக்கப்புறம் தொகு அளிப்பின் கூறுகள் யாவை, நுகர்வோர் சார்பு என்றால் என்ன, எம்பிசி வரையறு, ஏபிசி சரியா. அதுக்கப்புறம் எம்பிஎஸ் பெருக்கி வரையறு, பணத்தின் இலக்கணம் வரையறு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ட பணம் என்றால் என்ன, அதுக்கப்புறம் நெகிழி பணம் என்றால் என்ன, வணிக வங்கிகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடன் உருவாக்கம் என்றால் என்ன, மைய வங்கி என்பதை வரையறு, சிஆர்ஆர் மற்றும் எஸ்எல்ஆர் சரியா வேறுபாடு, வெளி அங்காடி நடவடிக்கை என்பதன் பொருள் கூறுக, பன்னாட்டு வணிகம் வரைவிலக்கணம் தருக, வாணிப விதத்தினை விளக்குக, செலவாணி மாற்று வீதம் என்றால் என்ன. கொஞ்சம் டார்க்கு அதாவது போல்டு லெட்டரில் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கணும். சிறப்பு எடுப்புரிமைகள் தாள் தங்கம் என்பதை பொருளை எழுதுக சரி. அதுக்கப்புறம் ஆசியாவின் 2 நோக்கங்களை குறிப்பிடுக, தடையற்ற வாணிக பகுதி என்றால் என்ன, எங்கு எப்பொழுது சார்க் தலைமையகம் துவங்கப்பட்டது. இந்த சார்க்குக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸுமே பார்த்துங்க. ஏன்னா 2 மார்க்கில் கேட்கலாம், 3 மார்க்கில் கேட்கலாம், 5 மார்க்கில் கூட கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சரியா. அதை பார்த்துங்க. உலக வங்கி குழுமத்தின் கீழ் செயல்படும் 2 துணை நிறுவனங்களின் பெயர்களை குறிப்பிடுக, பொது நிதி வரையறு, வரி கட்டணம் வேறுபடுத்துக சரியா. பூஜ்ய அடிப்படை வரவு செலவு திட்டம் குறிப்பு வரைக, ஜிஎஸ்டியின் கூறுகள் யாவை, சூழியல் என்றால் என்ன, உலக வெப்பமயமாதல் என்பதனை வரையறு, விதைப்பந்து என்பதன் பொருள் கூறுக, பொருளாதார முன்னேற்றம் வரையறு, பொருளாதார வளர்ச்சியில் இருந்து முன்னேற்றத்தை வேறுபடுத்துக, நிதி ஆய்வு பற்றி குறிப்பு வரைக, புள்ளியலின் வகைகள் யாவை சரியா. அதுக்கப்புறம் ஒட்டுறவு என்பதை வரையறை சரியா. பொருளாதார அளவியல் என்றால் என்ன. இதெல்லாம் 2 மார்க்கில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸு, தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. நெக்ஸ்ட் 3 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். அதாவது பேரியல் பொருளாதாரத்தின் முக்கியத்துவத்தை தருக, முதலாளித்துவத்தின் சிறப்பினை வரிசைப்படுத்துக, கலப்பு பொருளாதாரத்தின் முக்கிய இயல்புகளை எடுத்துக்க சரியா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சமத்துவத்தின் குறைகளை கூறுக. அதுக்கப்புறம் தலைவித வருமானம் பற்றி சிறு குறிப்பு வரைக, செலவு முறை பற்றி ஒரு சிறு குறிப்பு வரைக. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய வருவாயின் பயன்களை பட்டியலிடுக. அதுக்கப்புறம் தொகு தேவை, தொகு அழைப்பை வரைபடம் சரியாலாம் ரொம்ப முக்கியமானது. கீன்சி நுகர்வோர் சார்ந்த உளவியல் விதி. அதுக்கப்புறம் தன்னிச்சையாக முதலீடு மற்றும் தூண்டப்படுகின்ற முதலீடு. அதுக்கப்புறம் முடுக்கிக்கும் பெருக்கிக்கும் உள்ள வேறுபாடு, பண அளிப்பு என்றால் என்ன, பணம் அளிப்பை தீர்மானிக்கும் காரணிகள் யாவை, பணவீக்கத்தின் வகைகள் பற்றி எழுதுக, கடன் கட்டுப்பாடு சரியா முறைகளை கூறுக, நபார்ட்டின் பணிகள் யாவை, பணமதிப்பு நீக்கத்தின் நோக்கங்களை கூறுக சரியா. வெளிநாட்டு நேரடி நோக்கங்களை குறிப்பிட்டு எழுதுக. அதுக்கப்புறம் வாணிப கொடுப்பால் சரியா, அயல்நாட்டு செலுத்தும் முறைக்கும் இருக்கக்கூடிய ஏதேனும் 3 வேறுபாடு, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் பலதரப்பு ஒப்பந்தம் என்றால் என்ன, பிரிக்ஸ் மாநாடு 2018 நிகழ்ச்சி நிரல்களை பற்றி எழுதுக, சார்க்கின் பணிகளை சுருக்கமாக கூறுக. நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, 2 மார்க்லையும் சார்க்கை பற்றி கேட்குறாங்க, 3 மார்க்லையும் கேட்குறாங்க. நவீன அரசின் பணிகள் யாவை, வரியின் ஏதேனும் 3 பண்புகளை கூறுக, நேர்முக மற்றும் மறைமுக வரி வேறுபாடு சரியா, பொருள்சார் சமநிலை அணுகுமுறையில் பொருள் குறிப்பிடுக சரியா, நீர் மாசுக்கான காரணங்கள் யாவை, கழிவுகள் என்பதன் பொருள் தருக, பொருளாதார முன்னேற்றத்துக்காக தீர்மானிக்கும் பொருளாதாரம் சாராத காரணிகள் யாவை, நிதி ஆய்வின் பணிகள் யாவை. அதுக்கப்புறம் புள்ளியின்
பணிகள் யாவை? பின்வரும் விவரங்களுக்கு திட்ட விளக்கத்தினை காண்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த திட்ட விளக்கத்தை பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா சம்ஸ் வந்து நம்ம சேனலே டீச் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் விஜே அலாட்ஸ்ன்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னாவே நம்ம டீச் பண்ண சம் வந்து வந்துடும். அது ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம டீச் பண்ணியிருப்போம். அதை பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் 5 மார்க் கொஸ்டின்ஸு. பேரின பொருளின் பரப்பெல்லையை விவரி. முதலாளித்துவ சமத்துவ கலப்புத்துவம் இவற்றின் தன்மைகளை ஒப்பிடுக. தேசிய வருவாயின் முக்கியத்துவத்தை விவரி. தேசிய வருவாய் கணக்கிடும் முறைகளை விளக்குக. அதுக்கப்புறம் தேசிய வருவாய் கணக்கீட்டில் உள்ள சிரமங்கள் யாவை? வேலையின்மையின் வகைகளை விவரி. சரியா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தொன்மை கோட்பாடு மற்றும் கீன்ஸ் கோட்பாடு இடையே உள்ள வேறுபாடுகள் யாவை? இன் அங்காடி விதிகளை திறனாய்வு செய்க. சரியா? கீன்ஸின் நுகர்வோர் சார்பின் உளவியல் விதினை வரைபடம் மூலம் விளக்குக. சரியா? அதுக்கப்புறம் எம்இசிக்கும் எம்இஐக்கும் உள்ள வேறுபாடு. பணத்தின் பணிகளை விளக்குக. வணிக சுழற்சியின் பல்வேறு கட்டங்களை விவரிக்க. சரியா? உள்நாட்டு வாணிகத்துக்கும் பன்னாட்டு வாணிகத்துக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை விவாதிக்கவும். ஒப்புமை செலவு கோட்பாட்டினை விவரி. வணிக வங்கியின் பணிகளை விளக்குக. இந்திய ரிசர்வ் வங்கியின் பணிகளை விவரி. பன்னாட்டு பண நிதியத்தின் நோக்கங்கள் விளக்குக. குறிப்பு எழுதுக. சார்க் பிரிக்ஸ் நிலத்தடி அல்லது நலம் குன்றா வளர்ச்சி முக்கியத்துவம் மற்றும் அதன் நோக்கங்களை விளக்குக. பல்வேறு வகையான திட்டமிடுதலின் வகைகளை விவரி. சரியா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். இதை அப்படியே நோட் பண்ணி வச்சுங்க. கண்டிப்பாக இதில் வந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்து நம்மளோட பப்ளிக் எக்ஸாமுக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வேறு எதையுமே பார்க்க வேணாம். 1 வேர்ட்ஸோடு சேர்த்து இதில் இருக்க 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே சென்டமே நீங்கள் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரியா? அதனால் நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.